அடல் ஓய்வூதிய திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகள் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தில் 8,66,00,000 பேர் பலனடைந்து வருகின்றனர். முறைசாரா தொழிலாளர்களின் ஓய்வுகால வாழ்க்கையில் வருவாயை உறுதி செய்யும் திட்டமே அடல் ஓய்வூதிய திட்டமாகும். இதில் தொழிலாளியின் பங்களிப்பு தொகையை பொறுத்து 60 வயதுக்கு பின் மாதந்தோறும் 1000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இந்திய விமானப்படையின் பயிற்சி விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் அருகே நேர்ந்த விபத்தில் விமானி பாதுகாப்பாக கீழே குதித்து உயிர் தப்பியதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விமான என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நேர்ந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளின் குடும்பத்தினர் நாடு திரும்ப மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் நிலவும் இந்தியர்களுக்கு எதிரான சூழலை கருத்தில் கொண்டு வெளியுறவுத்துறை இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது. எனினும் வங்கதேசத்தில் உள்ள 5 இந்திய தூதரகங்களிலும் அதிகாரிகள் தொடர்ந்து பணிபுரிவார்கள் என்றும் அலுவல்களும் நடைபெறும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. வங்கதேசத்தில் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறும் நிலையில் இந்தியர்களுக்கு எதிரான போக்கு தீவிரமடையும் என கருதி இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் கோக்ஜார் மாவட்டத்தில் வன்முறை காரணமாக பதற்றம் ஏற்பட்ட நிலையில் ராணுவம் குவிக்கப்பட்டுள்ளது. போவைடா சமூகத்தினருக்கும் பழங்குடியினருக்கும் ஏற்பட்ட வன்முறையில் 2 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து நெடுஞ்சாலைகள் அடைக்கப்பட்டு கல்வீச்சு, தீ வைப்பு சம்பவங்கள் நடந்தன. அரசு அலுவலகம் ஒன்றும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. கலவரம் பெரிதாக வெடிக்கும் சூழல் ஏற்பட்ட நிலையில் ராணுவம் அங்கு அனுப்பப்பட்டு ரோந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 4 படைப்பிரிவினர் இன்னும் சில நாட்களுக்கு இருப்பர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போடோ சமூகத்தினர் என்ற வாகனத்தை பழங்குடிகள் தாக்கியதே இம்மோதலுக்கு தொடக்க புள்ளியாக அமைந்தது. இந்திய கடற்படையின் பாய்மர கப்பலான INS சுதர்ஷினி தனது 10 மாத கால உலக பயணத்தை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்கியது. லோகாயான் 26 என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த பயணம் இந்தியாவின் செழுமையான கடல்சார் பாரம்பரியத்தை பறைசாற்றவும் 200க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் உலக நாடுகளுடனான நட்புறவை மேம்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்படுகிறது. சுமார் 22,000 கடல் மைல்கள் பயணிக்கும் இக்கப்பல் 13 நாடுகளில் உள்ள 18 துறைமுகங்களுக்கு செல்ல உள்ளது. பிரான்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சர்வதேச கடல்சார் விழாக்களில் INS சுதர்ஷினி கப்பல் பங்கேற்கிறது. காஷ்மீர் முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி தொடர்ந்து பிரிவினைவாத அரசியலில் ஈடுபட்டு வருவதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பிர்பஞ்சல் மற்றும் செனாப் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு கோட்ட அந்தஸ்து வழங்க வேண்டும் என்றும் புதிய மாவட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஜம்மு பகுதியை பிளக்க வழிவகுக்கும் இந்த திட்டம் சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான மெஹபூபா முஃப்தியின் மேலும் ஒரு முயற்சி என பாஜக கூறியுள்ளது. காஷ்மீர் குறித்த பாகிஸ்தான் ISIN திட்டத்தை மெஹபூபா பிரதிபலிப்பதாகவும் பாஜக கூறியுள்ளது. இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி நிலையை எட்டியுள்ளது. இதுகுறித்து சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் இந்த ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் 200 கோடி மக்களை கொண்ட சந்தையை உருவாக்கி உலக GDPயில் 25% பங்களிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கைகளால் உலக வர்த்தகத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் சூழலில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஒரு வலுவான பொருளாதார பாதுகாப்பை வழங்கும் என உறுதிபட அவர் தெரிவித்தார். வரும் ஜனவரி 26இல் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக உர்சுலா பங்கேற்கிறார். அதன்பின் ஜனவரி 27 அன்று நடைபெறவுள்ள இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் உச்சி மாநாட்டில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விண்வெளியிலிருந்து பார்த்தால் பூமி பந்தில் மனிதர்களுக்குள் நடைபெறும் மோதல்கள் அற்பமான ஒன்றாக தோன்றும் என விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுவாரஸ்யமான விண்வெளி அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார். விண்வெளியிலிருந்து பூமியை பார்க்கும்போது அது மனித வாழ்க்கை குறித்த நமது பார்வையை மாற்றிவிடும் என சுனிதா தெரிவித்தார். மனிதர்களுக்குள் நடைபெறும் மோதல்கள் ஒன்றுமே இல்லாத அற்பமான விஷயமாகத்தான் தெரியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எதற்காக இவர்கள் தேவையின்றி சண்டையிடுகின்றனர் என்று நமக்குள் கேள்வி எழும் என்றும் சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார்.
ஒரு பூமி பந்தை பார்க்கும்போது அதில் உள்ள மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான் என்ற எண்ணமே மேலோங்கும் என்றும் சுனிதா தெரிவித்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 608 நாட்கள் தங்கியிருந்த அனுபவம் பெற்ற சுனிதா வில்லியம்ஸ் கடந்த மாத இறுதியில் நாசா பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தார். ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசை பட்டியலில் பேட்டிங்கில் விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி நியூசிலாந்து வீரர் டேரில் மிச்சல் முதலிடத்திற்கு முன்னேறினார். அண்மையில் நடந்து முடிந்த இந்தியாவுடனான ஒருநாள் தொடரில் 2 சதங்கள் உட்பட 352 ரன்களை மிச்சல் விளாசியிருந்தார். இதன் மூலம் 845 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்றார். கோலி 795 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். பந்துவீச்சில் ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் தொடர்ந்து முதலிடத்திலும் இங்கிலாந்தின் ஆர்ச்சர் 2ஆம் இடத்திலும் நீடிக்கின்றனர். காசாவில் அமைதியை ஏற்படுத்த அமைக்கப்படும் அமைதி வாரியத்தில் உறுப்பினர்களாக இணைய 60 நாடுகளுக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்தியாவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்து அரசு இன்னும் முடிவெடுக்கவில்லை. ட்ரம்பின் அழைப்பை ஏற்றால் ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா போல சீனா, கனடா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளும் ட்ரம்பின் அழைப்பை பரிசீலித்து வருகின்றன. பிரான்ஸ், நார்வே ஆகிய நாடுகள் அழைப்பை நிராகரித்துவிட்டன. எனினும் இஸ்ரேல், பிரிட்டன், அர்ஜென்டினா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட சில நாடுகள் ட்ரம்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டுள்ளன. காசா விவகாரத்தில் ஐநா தனது கடமையை முறையாக செய்திருந்தால் அமைதி வாரியத்திற்கான தேவை ஏற்பட்டிருக்காது என்றும் இது பின்னர் ஐநாவுக்கு பதிலான சர்வதேச அமைதி அமைப்பாக மாறவும் வாய்ப்பிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். உலக அரங்கில் அமெரிக்காவின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பேசிய அவர் உலக நாடுகள் ஒரு பொதுவான ஒழுங்கை கடைபிடித்த காலம் முடிந்து போய்விட்டதாகவும் தெரிவித்தார். இதுபோன்ற நிலை இனி ஒருபோதும் வராது என்றும் மார்க் கார்னி கூறினார். வலிமையாக உள்ள பிற நாடுகள் ட்ரம்பின் மிரட்டல்களுக்கு முடிவு கட்ட ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஒவ்வொரு நாடுகளை பெரிதும் சார்ந்திருப்பது எத்தகைய அபாயங்களை ஏற்படுத்தும் என்பதை தற்போதைய சூழல்களை காட்டுவதாகவும் கார்னி பேசினார். அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுக்கு வரும் ஜூலை மாதம் 4வது குழந்தை பிறக்க உள்ளது. இது தொடர்பாக வான்ஸும் அவரது மனைவி உஷாவும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். இத்தகவலை அடுத்து துணை அதிபருக்கு வெள்ளை மாளிகை சார்பில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை அதிபர் வான்ஸின் மனைவி ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர். உஷாவின் பெற்றோர் கிறிஸ் சிலுக்குரி, லக்ஷ்மி சிலுக்குரி 1970களில் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள். வான்ஸ் உஷா தம்பதிக்கு இவான், விவேக், மீராபெல் ஆகிய 3 குழந்தைகள் ஏற்கனவே உள்ளனர். ஜப்பான் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவை கொன்ற நபருக்கு அந்நாட்டு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. ஜப்பான் பிரதமராக இருந்த ஷின்சோ அபே கடந்த 2022ஆம் ஆண்டு நாராய் என்ற பகுதியில் தேர்தல் பரப்புரை செய்து கொண்டிருந்தார். அப்போது டெட்சுயா யாகாமி என்ற நபர் ஷின்சோ அபேவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். கடுமையான துப்பாக்கி கட்டுப்பாடுகள் உள்ள ஜப்பானில் இது போன்ற சம்பவம் நடைபெற்றது அந்நாட்டையே அதிர வைத்தது. ஷின்சோ அபே மத அமைப்புடன் நெருக்கமாக இருந்த நிலையில் அந்த அமைப்பு மீது கடும் கோபத்திலிருந்த யமாகாமி இக்கொலையை நடத்தியதாக விசாரணையில் தெரியவந்தது. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்து ஓராண்டு ஆகும் நிலையில் அவரது செயல்பாடுகளை கண்டித்து பல்வேறு நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் சமூகத்தில் ஆழமான பிளவுகளை ஏற்படுத்திவிட்டதாகவும் ஜனநாயக கோட்பாடுகளை பின்பற்றவில்லை என்றும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதேபோல அமெரிக்காவின் மேற்கு முனையில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸிலும் ட்ரம்பின் குடியேற்ற கொள்கைகள், வரி விதிப்புகள், சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவற்றை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சுவிட்சர்லாந்து சென்றபோது அவரது ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் அவ்விமானம் புறப்பட்ட இடத்திற்கே திரும்பியது. ட்ரம்பின் பிரத்யேக விமானம் மேரிலாந்துக்கு திரும்பிய நிலையில் மாற்று விமானத்தில் அவர் சுவிட்சர்லாந்து புறப்பட்டு செல்கிறார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் பங்கேற்ற ட்ரம்ப் பேச உள்ளார். ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் மின் சுற்றில் கோளாறு ஏற்பட்டதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. லண்டனில் சீனாவின் மிகப்பெரிய தூதரக கட்டிடம் அமைக்க பிரிட்டன் அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது ஐரோப்பாவில் சீனா அமைக்கும் மிகப்பெரிய தூதரமாக இருக்கும். இதனால் இங்கிலாந்தின் பாதுகாப்புக்கானத அச்சுறுத்தல் என அந்நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். 3 ஆண்டுகளாக கடும் எதிர்ப்பு நீடித்து வந்த நிலையில் பேச்சுவார்த்தைகளுக்கு பின் தூதரகம் அமைக்க இங்கிலாந்து அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதை எதிர்த்து லண்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்திலும் அரசை விமர்சித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசினர்.
பிரதமர் நரேந்திர மோடி வரும் வெள்ளியன்று மதுராந்தகம் அருகே பங்கேற்கவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்ட மேடை உள்ளிட்ட பகுதிகள் மத்திய பாதுகாப்பு குழு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வரும் வெள்ளி பிற்பகல் சென்னை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து அவர் ஹெலிகாப்டர் மூலம் விழா நடக்கும் இடத்துக்கு வருகிறார். பொதுக்கூட்டம் நடைபெறும் இடம், ஹெலிகாப்டருக்கான தற்காலிக ஓடுதளம் ஆகியவை மத்திய பாதுகாப்பு குழு கண்காணிப்புக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வுக்கான பாதுகாப்பு பணியில் தமிழக காவல்துறையினர் 3500 நபர்கள் ஈடுபடுகின்றனர். பிரதமர் வருகையை ஒட்டி வரும் 23ஆம் தேதி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் கிழக்கு கடற்கரை சாலையிலும், தென் மாவட்டங்களிலிருந்து சென்னை வரும் வாகனங்கள் வந்தவாசி, உத்தரமேரூர், காஞ்சிபுரம் வழியையும் திருப்பிவிடப்படுகின்றன. நியூசிலாந்தின் வட தீவில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போரை உயரமான பகுதிகளுக்கு செல்ல உள்ளூர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பல முக்கிய சாலைகள் மூடப்பட்டுள்ளன. இதனிடையே ஆற்றை கடக்கும்போது வாகனத்துடன் அடித்துச் செல்லப்பட்ட நபரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. கேரளாவில் வைரல் வீடியோவால் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சமூக வலைதள பிரபலத்தை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கேரளாவில் பேருந்து பயணத்தின் போது தீபக் என்பவர் தன்னிடம் அத்துமீறியதாக சமூக வலைதள பிரபலம் ஷிம்ஷிதா முஸ்தாபா வீடியோ வெளியிட்டார். இதுவரையிலான நிலையில் தீபக் தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் தீபக் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்தன. தீபக்கை தற்கொலைக்கு தூண்டியதாக ஷிம்ஷிதா முஸ்தாபா கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் அவரது செல்போனை பறிமுதல் செய்து ஆய்வு செய்யவும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. இன்று காலை சவரனுக்கு 2800 ரூபாய் அதிகரித்து 1,14,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நண்பகலில் மீண்டும் சவரனுக்கு 1320 ரூபாய் அதிகரித்து 1,15,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 7,720 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலை தொடர்ந்து உச்சத்திலேயே விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 5 ரூபாய் அதிகரித்து 345 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டு வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனி சாமானியர்கள் நகையை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியிருப்பதால் இந்த தடத்தில் விரைவில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என்று தெரிகிறது. சென்னை பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான 4வது வழித்தடத்தில் பூந்தமல்லி போரூர் இடையேயான தூரத்தில் ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் இயக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் போரூர் வடபழனி வரையிலான பாதையிலும் அண்மையில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. பூந்தமல்லி போரூர் இடையே மட்டும் கடந்த ஆண்டு டிசம்பரில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அண்மையில் வடபழனி வரை 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் முன்னிலையில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து இப்போது இந்த பாதையில் ஓட்டுநருடன் கூடிய ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி வழங்கியுள்ளது. இதனையடுத்து இந்த பாதையில் விரைவில் ரயில் போக்குவரத்து தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தமது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வைத்திலிங்கம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். இந்நிலையில் தமது எம்எல்ஏ பதவியை திடீரென ராஜினாமா செய்த வைத்திலிங்கம் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த வைத்திலிங்கம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கம் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்தார். அவரை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, தலைமை நிலைய செயலர் பூச்சி முருகன் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசிய அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுகவில் இருந்து விலகினாலும் தாய் கழகமான திமுகவில் இணைந்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுகவில் இருந்து தனக்கு அழைப்பு வந்ததாகவும்
அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே இணைவதாக தான் தெரிவித்துவிட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ஓ பன்னீர்செல்வத்திடமிருந்து விலகியதற்கான காரணத்தையும் வைத்திலிங்கம் கூறியுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் செயல்படுவது சிறந்ததாக இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் போற்றுகிறார்கள், புகழுகிறார்கள் என்றால் எல்லோருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திட்டங்களை அமுல்படுத்தி மக்களின் மனதில் தமிழ்நாட்டின் முதல்வர்கள் இருக்கின்றார்கள். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகினாலும் அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதாவது அவரை விட்டு விலகி வருவதற்கு தேர்தல் சீக்கிரமாக வர இருக்கிறது. முடிவு சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அது காலதாமதமானது. அதனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் அதிமுக முன்னணி தலைவர்களில் ஒருவராக வலம் வந்த வைத்திலிங்கம் திமுகவில் இணைந்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒரத்தநாடு சட்டசபை தொகுதியில் 4 முறை எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் வைத்திலிங்கம். முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா, எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் அமைச்சரவைகளில் தொழில், வனம், சுற்றுச்சூழல், வீட்டு வசதி, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் வைத்திலிங்கம். மாநிலங்களவை உறுப்பினராகவும் வைத்திலிங்கம் பதவி வகித்துள்ளார். அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த அவர் சசிகலா தரப்புக்கு நெருக்கமானவராக கருதப்பட்டார். பின்னாளில் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட்டு வந்தார். தேர்தல் நெருங்கும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முடிவெடுக்க காலம் தாழ்த்துவதாகவும், எனவே திமுகவில் இணைந்திருப்பதாகவும் வைத்திலிங்கம் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து திமுகவில் இணைவதால் அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அதிமுக உரிமை மீட்பு குழுவை அமைத்து செயல்பட்டு வரும் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதிமுகவில் இணைய பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை. அவரது ஆதரவாளர்களான மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன், சுப்பரத்தினம் ஆகியோர் அண்மையில் திமுகவில் இணைந்தனர். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருந்த வைத்திலிங்கமும் திமுகவில் இணைந்துள்ளார். இதேபோல வெல்லமண்டி நடராஜன், குன்னம் ராமச்சந்திரன் ஆகியோரும் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தாய் கழகம் என்று நினைத்துக் கொண்டு தீய கழகத்தில் வைத்திலிங்கம் இணைந்துள்ளதாக சசிகலா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், வைத்திலிங்கத்தின் முடிவு துரதிருஷ்டவசமானது என்றும் அவரது தொகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தமது இறுதி மூச்சு உள்ளவரை தீய சக்தி திமுகவை எதிர்ப்பதே தமது நிலைப்பாடு என்றும் சசிகலா தெரிவித்துள்ளார். கோழி வளர்ப்பு விவசாயிகளின் போராட்டத்தால் கறிக்கோழி உற்பத்தி பாதிக்கப்பட்டு விலை உயர்ந்து வருகிறது. கோழி வளர்ப்பு விவசாயிகள் தங்களுக்கான கூலியாக கிலோவுக்கு 20 ரூபாய் வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் வாரத்திற்கு 4.5 கோடி டன்னாக இருந்த கறிக்கோழி உற்பத்தி தற்போது 3 கோடி டன்னாக சரிவடைந்துள்ளது. கறிக்கோழி விலை ஒரே மாதத்தில் கிலோவுக்கு 34 ரூபாய் உயர்ந்து 152 ரூபாயாக விற்பனையாகி வருகிறது. எனவே அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் கறிக்கோழியை நம்பியே அவர்கள் அதிக அளவில் அந்த கறிக்கோழியை வாங்கி உணவுக்காக இறைச்சியை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தமிழக முதல்வர் இதில் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட பண்ணை உரிமையாளர்களிடம் அவர்களுக்கு நியாயமான கூலி உயர்வு கிடைப்பதற்கும் இந்த விலையை குறைப்பதற்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சீனாவில் தானியங்கி முறையில் இயங்கும் 35,000 டன் எடை கொண்ட பொருட்களை எடுத்துச் செல்லும் பிரம்மாண்ட சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டது. நிலக்கரி உற்பத்தி மையமான மங்கோலியா தன்னாட்சி பகுதியை இணைக்கும் வகையில் பாவ்டோ ஷென்மோ இடையேயான ரயில் பாதையில் அதிக எடை கொண்ட பொருட்களை எடுத்துச் செல்லும் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தலா 5,000 டன் எடை கொண்ட சரக்குகளை எடுத்துச் செல்லும் 7 சரக்கு ரயில்களின் பெட்டிகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே ரயிலாக தானியங்கி முறையில் வயர்லெஸ் சிக்னல் அடிப்படையில் இயக்கப்பட்டது. இந்த தானியங்கி சரக்கு ரயில் மூலம் அதிக அளவு நிலக்கரியை எடுத்துச் சென்று நிலக்கரி வாயிலாக அதிக மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். ஐரோப்பிய நாடுகளை நிலைக்குலையச் செய்து வரும் ஹாரி புயலின் தாண்டவம் இப்போது ஸ்பெயினை திணறடித்து வருகிறது. குறிப்பாக கேட்டலோனியா மாகாணத்தின் டாமிரிபு பகுதியில்
பனை உயரத்திற்கு எழுந்த கடல் அலைகள் கடற்கரை ஓரம் இருந்த இரும்பு வேலிகளை தகர்த்தெறிந்து ஊருக்குள் பாய்ந்தன. மற்றொரு பக்கம் ஜிரோனா நகரில் பாயும் ஒன்யார் ஆற்றின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டி உள்ளது. கரையோரம் வசிக்கும் மக்கள் உடனடியாக வீடுகளின் மேல் தளங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இத்தாலியின் சிசிலி தீவில் விமான போக்குவரத்து முடங்கிய நிலையில் தற்போது ஸ்பெயினிலும் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது.